மகாவும் அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு வந்து நிறைய சிலைகள் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில மகாவோட அப்பா வந்து சிலைகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு கௌதம் வந்து எப்படி மகா இந்த ப்ராஜெக்டில் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ரவுடிஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவங்க அப்பாவை அடித்து போட்டுட்டு அந்த சிலைகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து அப்போ அவங்க அப்பா அடித்து போட்டு சிலைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா கதறி அழறாரு. மகா கிட்டே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணுறதுன்னு அழறாரு. இதை சூர்யா கிட்ட சொன்னோன்னே சூர்யா வந்து யோசிக்கிறாரு. இந்த சிலைகள் எல்லாம் யார் எடுத்துகிட்டு போய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாரு. அதே மாதிரி வந்து சிலைகளையும் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த சிலைகளை மீட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மகாவோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா சந்தோஷம் தாங்கவே முடியல, என்னோடய சிலைகள் கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற மகா அப்படியே வந்து சந்தோஷத்தில் அப்படியே ஓடி வந்து நம்ம சூர்யா வந்து கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு பயங்கரமாக அழறாங்க. அப்படியே கிஸ்ஸும் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லைங்க, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க, எனக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க, இதோட சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகா கட்டிக்கிட்டு அழுதோன்னே அப்படியே வந்து அவரும் வந்து ஹக் பண்ணுறாரு. சூர்யாவும் நம்ம மகாவை. 2 பேரும் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு கோடீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.